அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 8ஆம் தேதி யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களையும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,040 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு 7 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,252 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. தக்காஃபுல் அபுதாபி நேஷனல் தக்காஃபுல் 6 திராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 1 திராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. ESG எமிரேட் 14 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 7 திராம்ஸ் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்க. உமல் கோயின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் 3 திராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங்ஸ் 17 திராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. பியூர் ஹெல்த் 2 திராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 திராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 திராம்ஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. ஏர் அரேபியா 5 திராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அராமேக்ஸ் 2 திராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அல்ட்ராம்ஸ் 1 திராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9 திராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமேரா S&P ETF 7 திராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அல்ஃபிரடாஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. மக்ஸான் 1 திராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 60 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங்ஸ் 1 திராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 66 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 55 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 81 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 87 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 10 ஃபில்ஸ். ரசல் கேமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 34 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். அஜிலிட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 22 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 35 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 7 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 10 திராம்ஸ் 40 ஃபில்ஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு மிக்சடாகவே க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம யூஏஇலையுமே அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆனால் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா ஆயில் ப்ரைஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. லைட்டாக வந்து ஸ்பைக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட ஜாப் டேட்டா வர இருக்குது. அதுவும் ஒரு மிக்சடாகவே வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மாஸ் குரூப் ஹோல்டிங்ஸுக்கு வந்து $500 மில்லியன் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபைனான்சிங் வந்து கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு எதுக்காகனா அவங்க மாஸ் குரூப் ஹோல்டிங் வந்து ஒரு 1.7 ஜிகாவாட்டு பவர் பிளான்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஃபயர்டு பவர் பிளான்ட் வந்து ரொமானியாவில் தொடங்க இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இருக்காங்க. அதுக்காக இவங்க வந்து ஃபைனான்சிங் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வில் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய 2025க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க துபாய் மற்றும் அபுதாபியில் வந்து ஓவராலாக 2.23 பில்லியன் திராம்ஸுக்கான ரியல் எஸ்டேட்டு டீல்ஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா 2025 க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபி நேஷ்னல் ஹோட்டல் கேட்ரிங் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அர்காம் செக்யூரிட்டிஸை வந்து அவங்களுடைய அடிஷ்னல் லிக்விடிட்டி ப்ரொவைடராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்னால் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து ஃப்ளோட் ஆகி இன்னும் அதிகமாக ட்ரேட் ஆகிறதுக்காக வந்துட்டு இந்த செக்யூரிட்டிஸை வந்து சில கம்பெனிஸை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அர்காம் செக்யூரிட்டிஸை வந்து அபுதாபி நேஷ்னல் ஹோட்டல்ஸ் கேட்ரிங் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மொபைலிட்டி ஸ்பான்சர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து அல் அப்துல்கானி மோட்டார்ஸோட ஒரு 3 இயர்ஸ்க்கான டீல் வந்து சைன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா தோஹா மாரத்தான் வந்து ஒரேடாக தான் நடத்துகிறாங்க. இந்த மாரத்தானுக்கான பார்ட்டிசிபெண்ட்ஸு எல்லாரையும் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த அல் அப்துல்கானி மோட்டார்ஸ் தான் வந்துட்டு கார்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரேடா கம்பெனி வந்து ஒரு கத்தாரில் உள்ள ஒரு கம்பெனி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.